அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆர்டர் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சேல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். பர்ஸ் பிபிஓவில் அவர்களது விவரம் மற்றும் பர்ஸ் பிபிஓவில் உள்ள அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து அதில் தவறுகளோ குறைபாடுகளோ இருந்தால் அதை சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ என்பதும் வாட்ஸ்அப்பிலும் பதிவுகளை போட்டு வருகின்றோம். இதன் காரணமாக முன்னாள் படை வீரர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் சங்க உதவியை நாடி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஒரு முன்னாள் படை வீரர் சங்க அலுவலகம் வந்தபோது அவருடைய பிபிஓவை பார்த்தபோது அதில் டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் என்பது இல்லை, டேட் ஆஃப் பர்த் என்பது இல்லை, டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் டேட் உள்ளது, ஆனால் தவறான டேட், குவாலிஃபைங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் என்பது தவறு. முக்கியமாக மனைவியின் பெயரும் அந்த பர்ஸ் பிபிஓவில் இல்லை. ஏற்கனவே மனைவியின் பெயருக்குரிய பிபிஓ இருந்தும் பர்ஸ் பிபிஓவில் அது இடம்பெறவில்லை. ஏன் என்று அது தெரியவில்லை. ஆகையால் தான் திரும்ப திரும்ப சொல்வது, அனைத்து முன்னாள் படை வீரர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் அவர்களுடைய பர்ஸ் பிபிஓவை பார்த்து அதில் தவறுகளோ குறைபாடுகளோ இருந்தால் அதை சரி செய்ய வேண்டும் என்பது தான். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கின்றோம். ஒரு முன்னாள் படை வீரர் அவர்களுடைய ஓய்வூதிய கணக்கு பர்ஸுக்கு மாற்றப்பட்ட பின்பு பர்ஸனுடைய பிபிஓ கிடைத்தும் அது பர்ஸ் பிபிஓவில் அவருடைய மனைவி பெயர் இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்க்காத காரணத்தினால் அவர் காலமான பின்பு அந்த குடும்ப ஓய்வூதியருக்கு மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைப்பதற்கு 2 ஆண்டு காலம் என்பது ஆகிவிட்டது. ஏனால் அதன் பின்பு பல தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை சரி செய்வதற்கு டைம் என்பது எடுக்கும். ஆகையால் தான் திரும்ப திரும்ப கூறுவது, அனைத்து முன்னாள் படை வீரர்களும் அவர்களது பர்ஸ் பிபிஓவில் உள்ள விவரங்களை சரிபார்த்து தவறுகள் இருப்பின், குறைபாடுகள் இருப்பின் அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. இப்பொழுது அந்த முன்னாள் படை வீரர்களுடைய பர்ஸ் பிபிஓவில் தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி விவரமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம், வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். பர்ஸ் பிபிஓ சோ மெனி மிஸ்டேக்ஸ், நெசசரி ஆக்ஷன் ஃபார் கரெக்ஷன். ஏகப்பட்ட குறைபாடுகள், தவறுகள். முன்னாள் படை வீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். நேவி பென்ஷனர்ஸ்னுடைய பிபிஓ தான் இது. இதில் பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு தெரியும், டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் அதில் கிடையாது, டேட் ஆஃப் பர்த்தும் கிடையாது. கீழே நம்பர் 4 எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் 2 டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் எழுதியிருக்கிறாங்க, அதுவும் தவறு. அதனால் குவாலிஃபைங் இயர்ஸும் தவறு. ஏன்னால் டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் இல்லாமல் டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் அது குவாலிஃபைங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் என்பதை கணக்கிட முடியாது. அது எப்படி இதில் கணக்கிட்டு இதை குறிப்பிடப்பட்டு இருக்கின்றதோ தெரியவில்லை. ஆகையால் தான் அது தவறு. மிக முக்கியமாக ஒய்ஃபினுடைய மனைவியினுடைய பெயர் என்பது இந்த பிபிஓவில் இல்லை. ஏற்கனவே மனைவிக்கு அதற்குரிய கரிஜாண்ட பிபிஓ என்பது உள்ளது. அப்படி இருந்தும் பர்ஸ் பிபிஓவில் இடம்பெறவில்லை என்பது தான் ஆச்சரியத்திற்குரியது. ஆகையால் தான் முன்னாள் படை வீரர் சங்க உதவியை நாடி வந்தபோது அதற்கான நடவடிக்கை ஸ்பர்ஸில் ஒரு சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அனுப்பப்பட்டது மட்டுமல்லாமல் சிபிஎன் கிராம் புகார் என்பதும் அனுப்பப்பட்டு உள்ளது. ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு முன்னாள் படை வீரர் அவருடைய ஓய்வூதிய கணக்கு என்பது பர்ஸுக்கு மாற்றப்பட்ட பின்பு பர்ஸ் பிபிஓ கிடைத்த பின்பும் அதை பார்க்காத காரணத்தினால் அதில் அவருடைய மனைவியினுடைய பெயர் இடம்பெறாத பட்சத்தில் அவரும் காலமாகிவிட்டார். அது காலமான பின்பு அவருடைய மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கப் பெறுவதில் 2 ஆண்டு காலம் என்பது ஆகிவிட்டது. ஆகையால் தான் திரும்ப திரும்ப கூறுவது, ஒவ்வொருவரும் அவர்களுடைய பர்ஸ் பிபிஓவில் அவர்களுடைய விவரங்களை பார்த்து தவறுகள் இருப்பின் அதை சரி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ஆகையால் தான் திரும்ப திரும்ப கூறுவது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்கிங் ஆஃப் பர்ஸ் பிபிஓ அண்ட் ஆக்ஷன் டு கரெக்ட். இது விழிப்புணர்வு வீடியோ தான். திரும்ப திரும்ப கூறுவது, அனைவரும் அவர்களுடைய பர்ஸ் பிபிஓவில் உள்ள விவரங்களை பார்த்து தவறுகள் இருப்பின் அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகவே. இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.